சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். எனக்கு எதுவுமே தெரியாது என்பது எனக்கு தெரியும், ஏனெனில் நான் ஒரு அறிவாளி என்கிறார் கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். இந்த உலகத்தில் முற்றிலும் அறியாமையில் இருக்கிற ஒரு மனிதனும் ஞானத்தில் பூரணத்துவம் பெற்ற ஒரு மகானும் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள் இவைதான். எனக்கு எதுவுமே தெரியாது, அல்லது எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அது எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான். இவை தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளா? உண்மையில் இந்த வார்த்தைகளுக்கு என்னதான் அர்த்தம்? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன் குறுகின் தெரிந்து. இது நாலடியானம். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. கரையில்லாத கல்வி. ஆனால் நம்ம வயசு மேக்சிமம் 100 வயசு. கற்பவர் நாள் சில. இந்த 100 வயசுக்குள்ளே தூங்குகிற டைம் டெய்லி ஒரு 8-10 மணி நேரம், வியாதி வர்றது, பாயில் படுக்கிறது, நோயில் படுக்கிறது, இதெல்லாம் போயிடுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தா எமர்சன் ஒருத்தன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், இது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற விஷயந்தான். பரத்வாஜ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 86 வயசு வரைக்கும் படிச்சுனே இருந்தார். அவர் இதில் இந்திரன் வந்து நிற்கிறான், சாமி என்ன பண்ணுறீங்க? நான் படிச்சுன்னு இருக்கேன். எவ்வளோ படிச்சிருக்கேன்? இவ்வளோ படிச்சிருக்கேன். நீ எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமான்னு? தெரியலையேங்கிறார். இப்படிங்கிறான். ஒரு இமயமலை அளவுக்கு இருக்குது. அவர் தலைமையில் கவசம் உட்காந்துக்கிறார். இப்போயே எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ நான் எப்போ தான் படிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், கண்ணை மூடி கம்முன்னு உட்காரு அப்படிங்கிறான். ஒரு 12 வருஷம் அப்படியே உட்காந்துருந்த போது இந்திரன் எதிரில் வந்து எல்லா நாலேஜையும் அவனுக்கு கொடுத்துட்டேன் போ அப்படின்னா. ஆனால் எனிவன் who has so far attained absolute knowledge has attained it only by the grace of God. இவன் வாசித்து காணாத ஒரு விஷயத்தை சும்மா புக்கை படித்து போட்டு எல்லாம் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் அர்த்தம். அதனால் ஜபாலின்னு ஒருத்தன் தான், அவன் பெரிய ராஜா. அவன் போயிட்டு எனக்கு நாலேஜ் கொடுங்கன்றான். போடா, போய் இந்த எருது இந்த மாடு ரெண்டையும் காட்டுக்குள்ளே ஓட்டின்னு போயிட்டு என்றைக்கு அது 1000 வருதோ அப்படின்னு. அவன் ஒன்றும் கேள்வி கேட்கல. நான் ஒரு ராஜா என்னை போய் மாடு மேய்க்க சொல்கிறியான்ட்டு நினைக்கல. காட்டுக்குள்ளே போனான். அந்த எருது மாடு ஒரு ஃபியூ இயர்ஸில் 1000 கண்ணுக்குட்டி 1000 இதாகி போச்சு. அதை ஓட்டின்னு எதிரில் வரான். அப்போது தேவர்கள் அவன் எதிரில் போய், நீ நாங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி ஃபாலோ பண்ணதுனால உனக்கு எல்லா நாலேஜும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம புராணங்கள் இதில் எப்படி படித்து பார்த்தாலும் கூட they attained it only when they went inside and not outside. நகி நகி ரட்சதி டுக்குருங்காரனுங்கிறது. இந்த கிராமரெல்லாம் எதுக்கும் உதவாது. அப்போ என்னதான் பண்ணும்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், கடவுளுடைய அருளால் உனக்கு அறிவெல்லாம் கிடைக்கும்னு. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு? எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூங்கிறார். நீ ஏற்கனவே பூரணத்துவமான ஒரு விஷயந்தான். கல்வி என்பது அதனுடைய வெளிப்பாடு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல தண்ணி இருக்குது, மணல் இருக்குது, களிமண் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, தங்கம் இருக்குது. நீ அது மேலே தான் உட்காந்துருக்க. அதை வெளியே கொண்டு வருகிற வித்தை இல்லையா, அந்த மாதிரி தான் கல்வி என்பது. இப்போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் தமக்கு கத்தனை தூரும் அறிவு. பூமிக்கு அடியில் தண்ணி இருக்குது, அது தண்ணியாக கிணறாக வருது. அந்த மாதிரி கற்றல் என்பது நமக்கு உள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறிவையும் ஆற்றலையும் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு பிரயத்தனம் தான். இது பயிற்சி. அதனால் உலக வரலாற்றில் எவ்வளோ பேர் படிக்காதவங்க பெரிய அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. அப்போ எப்படி? குலவித்தை கல்லாமல் பாகம் படும். உங்களுக்கு கொடுக்குற அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு படிக்க தேவையில்லை, தானாகவே வந்துடும். இதான் நான் சொன்ன பரத்வாஜ ரிஷி, இதுதான் நான் சொன்ன ஜபாலின்னு சொல்லக்கூடியதெல்லாம். அண்டு இப்போ நான் வந்து ரொம்ப பெரிய படிப்பாளி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான்.
ஐ எம் நாட் ஏ சயின்டிஸ்ட் ஆர் ஐ எம் நாட் எனி திங். ஆனால் இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க, நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கேனா இல்லையா? நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா இல்லை இந்த கேள்வி என்கிட்ட முதல்ல சொல்லிடுறாங்களா? ஒன்றுமே கிடையாது. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சிந்திச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம் நம்ம. இப்படி உலகத்தில் யாராக இருந்தாலே அவங்கக்கிட்ட ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு வெளிப்படுறதுக்கு நீ வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. யூ ஷுட் ஹாவ் எ சின்சிரிட்டி ஆஃப் பர்பஸ் இன் லைஃப். அப்படின்னு தான் தானாகவே உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி ஊற்று மாதிரி வர மாதிரி உன்னுடைய அறிவு தானாகவே வெளிப்பட ஆரம்பிச்சிடும், வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் கடவுள், நீயும் கடவுள்தான் என்கிறது அத்வைத்தம். ஈஸ்வர சர்வபூதானாம் என்கிறது பகவத்கீதை. எல்லா உயிரும் என் உயிராயின என்கிறார் வள்ளலார். இந்த உலகத்தில் ஈ எறும்பு முதலான அனைத்து உயிர்களிலும் இறைவன்தான் வாசம் செய்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளும் சனாதன தர்மம் யாகத்தில் பசுவின் பலி, கிராம தெய்வங்களுக்கு ஆடு கோழி போன்ற மிருக பலி என்ற வழிபாட்டு முறையையும் ஏற்றுக்கொள்கிறதே. அப்படியானால் ஒரு இறைவனையே இறைவனுக்கு பலி கொடுக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை சனாதன தர்மம் உருவாக்கியதா, அல்லது இந்த தெய்வங்களை வழிபடும் மனிதர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் காலப்போக்கில் கொண்டு வந்தவையா? உலகத்தில் ஆரம்ப காலத்தில் வந்த தெய்வங்கள், அதாவது எவல்யூஷன் தியரி படி எல்லாம் மிருகங்கள்லேருந்து வந்தது. எவல்யூஷனில் மிருகங்கள் தானே முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு மனித வடிவங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, இது வரைக்கும் எல்லாம் மிருகங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாமன அவதாரம், குறைவுடைய குள்ள பையன், கோபமுடைய பரசுராமர், இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சு. புத்த மதம் புத்தருக்கு பின்னால் அழிஞ்சு போச்சு. மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாச பழசடனும் ஒரு ட்ராமா எழுதியிருக்கான். அதில் புத்த பிட்சுக்கள் எல்லாம் வந்து பொண்ணுங்க மேலே கை போட்டுன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கின்னு இருப்பாங்க தள்ளாடிக்கிட்டு. அதுதான் நிஜமாகவே இந்த நாட்டில் புத்த மதத்துக்கு நிகழ்ந்தது. அதெல்லாம் மாற்றுறதுக்காக ஆதிசங்கருடைய ஜனம் நிகழ்ந்தது. அப்போ 72 மதங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக ஆதிசங்கரர் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார். குமரியில் பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை போய் வாதத்தில் வென்றார். மண்டன மிஸ்ரன் காசியில் இருந்தார், அவரை வென்றார். இப்படி எல்லாரையும் வென்று ஒரு 4 மடங்களை, ஜோதிர்மட்டு, பூரி ஜெகநாதம், ஸ்ருங்கேரி, காஞ்சி கிடையாது, இந்த மாதிரி 4 மடங்களை துவாரகாபீட் உருவாக்கி அங்கங்கே தன்னுடைய சீஷர்கள் கொண்டு போய் வச்சார். கேதார்நாத், பத்ரிநாத், பசுபதிநாத் எல்லாம் கேரளா நம்பூதிரிங்களை கண்ணனூர்லேருந்து கொண்டு போய் பூஜைக்கு வச்சார். இப்படி சனாதன தர்மத்தை ஓரளவுக்கு காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் ஆதிசங்கரருடைய வழிமுறைகள். அதுக்கப்புறம் நாயன்மார்கள் வந்தாங்க, அண்டு ராமானுஜர் போன்றவர்கள் வந்தார்கள், வைஷ்ணவம் வந்தது. இப்படி எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்தன. ஆனால் பெரிய அளவுக்கு இந்த ப்ரிமிட்டிவாக இருந்து அந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷனில் வந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கிராம தேவதைகள், செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸ்னுவாங்க, அதுங்களை கும்பிட்டுன்னு இருந்தாங்க. அதனால் இவங்க அந்த கடவுள்களுக்கு சாராயம் படைக்கிறது, பலி கொடுக்கறது, அந்த பலியிட்ட மிருகத்தை எடுத்து ஒரு பொதுஜன விருந்துன்னு 1000 பேருக்கு கறி விருந்து படைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பழக்க வழக்கங்கள் வந்துச்சு. ஆசிகள் வேண்டி உன்னை அழைக்கும் அவசியம் எவகில்லை, அந்த ஆசையும் எவகில்லை. உன்னசைவுகள் எல்லாம் வரங்கள் என்றால் ஆசிகள் தேவையில்லை, அதற்கவசியம் நேரவில்லை. வானவில் தோரணம் கட்டி அழைத்தோம் வருவாய் சங்கரனே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா, நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.